முழுக்க முழுக்க என்னோட தனிப்பட்ட கருத்து தான். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு காணிக்க போடுறோம், ஒரு 10 ரூபாய் ஆகட்டும், ஒரு 100 ரூபாய் ஆகட்டும், ஒரு சின்ன டொனேஷன் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோவிலுக்கெல்லாம் செய்கிறத விடையும் இந்த ஆதரவற்றோர் இல்லங்கள் வந்து நிறைய இருக்குது. முதியோர் இல்லம், சிறுவர்கள் காப்பகம், இந்த மாதிரி ஆதரவற்றோர் இல்லம் வந்து நம்ம நிறைய இருக்குது. அந்த மாதிரி இதுக்கு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கோவில்களை எடுத்து நடத்துறதுக்கு இந்துக்களாக இருந்தாங்க அப்படின்னா இந்து சமய அறநிலைத்துறை இருக்குது, கிறிஸ்டின்ஸ்க்கு அந்த மாதிரி சபைகள் இருக்குது, முஸ்லீம்ஸ்க்கும் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஆதரவற்றோர்களை பார்க்கறதுக்கு அவங்க குழந்தைங்களே பார்த்துக்கல அப்படிங்கிறதுனால தான் அவங்க வந்து இன்னொருத்தவங்க கிட்ட கையேந்தி நிற்கிறாங்க, அனாதையா வந்து விடப்படுறாங்க. கடவுளோட சிரிப்பை வந்து நம்ம பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் அந்த கோயிலுக்கு ஒரு 100 ரூபாய் காணிக்க போடுறத வெளியே இருப்பாங்கல்ல, அந்த கோயிலுக்கு வெளியே வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த 100 ரூபாயை கொடுத்து பாருங்க, அவங்களோட சிரிப்பை வந்து நீங்கள் பார்க்கலாம். அவங்க முகத்தில் வந்து நம்ம கடவுளையே பார்க்கலாம். கடவுள் வந்து நம்ம கிட்ட கேட்கல, நீ எனக்கு காசு கொடு, எனக்கு அதை அதை செஞ்சாதான் இதை தருவேன் அப்படிங்கிற மாதிரி கடவுள் வந்து நம்ம கிட்ட கேட்கல. அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு நம்ம செய்யும் போது கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கும்போது கடவுள் கண்டிப்பா வந்து சந்தோஷம் தான் படுவாரு. நீ ஏன் அவனுக்கு செஞ்ச, எனக்கு ஏன் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து சண்டை போட மாட்டாரு. வெளியே இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்குற காசு கூட கடவுளுக்கு காணிக்க செலுத்துற மாதிரி தான். காலத்துல வந்துட்டு அவங்களோட மைண்டெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும், சண்டை போடுவாங்க, கோவப்படுவாங்க அப்படிங்கிறத நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், கண்ணாலையுமே பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பேரண்ட்ஸ், நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்ம தான் வந்து பார்க்கணும். இந்த மாதிரி யாரையும் விடாதீங்க, நல்லா பார்த்துக்கோங்க.